ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வரலட்சுமி விரத வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்பாள் கலச நிரப்புதல், அழைப்பு, வெள்ளிக்கிழமை பூஜை, அதே மாதிரி வீட்டுக்கு எல்லோரும் வந்தது, அப்புறம் புனர் பூஜை, சனிக்கிழமை பண்ண புனர் பூஜைன்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ, ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ, ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆಯುವ ಪುತ್ಥಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಂಖ್ಯೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುಗುತ್ತ ಬಾರೆ, ಕುಂಕುಮಾಕಿತ ಪಂಕಜ ಲೋಚನೆ, ವೆಂಕಟರಮಣನ ಬಿಂಕದ ರಾಣಿ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪ ಕಾಲುವೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರ ಉಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. இருக்கும்போது அம்மா சொல்லி கொடுத்தாலே, நீ இறங்கா எனில் புகழேது, ஞாபகம் இருக்கா? அது பாடலாமா? பாடலாமே. நீ இறங்கா எனில் புகழேது, நீ இறங்கா எனில் புகழேது, அம்பனி இறங்கா எனில் புகழேது, அம்பனி கில ஜகநாதன் மார்பிலுரை திருநீரங்காயனில் புகழேது, அம்பனி கில ஜகநாதன் மார்பிலுரை திருநீரங்காயனில் புகழேது. தாயிரங்கா வீட்டில் செய்யுயிர் வாழுமோ, தாயிரங்கா வீட்டில் செய்யுயிர் வாழ. இன்னைக்கு வரலட்சுமி வியாழக்கிழமை அழைப்புதல். இன்னைக்கு இந்த அம்மன் பாத்தீங்கன்னா குத்துவிளக்குலாம் மகாலட்சுமியா அலங்காரம் பண்ணி, இந்த அம்மன் பாத்தீங்கன்னா வந்து கலசம். இவங்க தான் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் கலச அம்மனுக்கு இப்படி அலங்காரம் பண்ணேன். ஆனா இந்த வருஷம் வந்து கலசாமன் இப்படிதான் இருக்கணும், இப்படி வந்து குத்துவிளக்குல அலங்காரம் அம்பாள் அழகா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இப்படி பண்ணி வீட்டுக்குள்ள அழைச்சி இன்னைக்கு வந்து முதல் நாள் நைவேத்தியமா வந்து வெண்பொங்கல்,
இதுவும் தேங்காய் உடைச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி குத்து விளக்கு எல்லாம் ஏத்தி அம்பாளுக்கு வந்து பன்னீர் தெளிச்சு சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுதான் அழைச்சிட்டு வந்தேன். பஞ்சுத்திரி மாலை போட்டு விட்டு சூப்பரா வந்து வியாழக்கிழமை அழைப்புதல் வந்து சூப்பரா முடிஞ்சிருச்சு. நம்ம நாளை காலைல வெள்ளிக்கிழமை பூஜையில பார்க்கலாம். தாயிரங்க வீடில் சேயுயிர் வாழுமோ சகல ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி ஜய 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 சக்தி காசினில் எங்கும் வேற்றுமை போக்க கருத்தினில் அன்பருள்வாய் அம்மம்மா கருத்தினில் அன்பருள்வாய் தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி தேசுடன் வாழ காட்டம்மா. இப்போ வந்து ஷியாமண்ணா வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் அம்மாவும் எப்படி வந்து அலங்காரம் இருக்குன்னு சொல்ல போறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக தேர்வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். சூப்பராக இருக்கு. ரொம்ப அழகாக குழந்தை பண்ணியிருக்காங்க. அம்பாள் முகம் எனக்கு பார்க்கறச்சு அவ்வளோ அழகு. அதுவும் புதுசாக இந்த வருஷம் வஸ்திரம் எடுத்து அம்பாளுக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கான். அம்பாள் பார்க்கறச்சு அப்படியே சிரிச்சுன்னு இருக்கா. அவ்வளோ அழகா இருக்கா. கீழே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்பாளோட முகம் அவர் அவ்வளோ லட்சணமா இருக்கு. கலசம் இழ பண்ணி அம்பாளுக்கு பூஜைலாம் பண்ணி சூப்பராக பண்ணினான் குழந்தை. இன்னும் நன்னா மேலும் வரணும். இன்னும் நன்னா இந்த வருஷம் 10th நன்னா மார்க்ஸ் ஸ்கோர்ஸ் பண்ணி சூப்பரா இன்னும் நவராத்திரி பூஜை வர பூஜை எல்லாமே நன்னா பண்ணணும். சூப்பரா இருக்குது. தேங்க்யூடா. காட் பிளஸ் யூ. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. லக்ஷ்மி வாரம்மா நம்மம்மணி சௌபாகிய லக்ஷ்மி வாரம்மா நம்மம்மணி சௌபாகிய லக்ஷ்மி வாரம்மா நம்மம்மணி சௌபாகிய லக்ஷ்மி வாரம்மா. ಹೆಜ್ಜೆಯ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ತೋರುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಕು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಚ್ಚಿದೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರಮ್ಮ. ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ ಮನಕ್ಕೆ ಮಾನವ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜದಿ ಹೊಳೆಯುವ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬೇಗ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರಮ್ಮ. ಅತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋ பார்த்துருப்பீங்க. வியாழக்கிழமை அழைப்பு முடிச்சு அதே மாதிரி இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா வந்து பால் நெய்வேத்தியம் வச்சு அம்பாளுக்கு பால்ல குங்குமப்பூ ஏலக்காய் சக்கரை போட்டு அம்பாளுக்கு காலையில் நெய்வேத்தியம் பண்ணேன். மதியம் பாத்தீங்கன்னா தயிர் சாதம் நெய்வேத்தியம் பண்ணேன். அப்பதான் சேயம்மண்ணாவும் ஆன்ட்டியும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாட்டு பாடின வீடியோஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து சாயங்கால பூஜை பாத்தீங்கன்னா சூப்பரா லட்சுமி ஸ்தோத்திரம் எல்லாமே நடந்து ரொம்ப கிராண்டுன்றத விட மனசுக்கு நிறைவா சூப்பரா நடந்திருக்கு. நம்ம பெரிய அம்மான்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பட்டப்படம் நான் காமிச்சிருப்பேன். எம்எஸ் டார்க் மெரூன் அதுல வந்து அம்பாளுக்கு புடவை கட்டி இது பாத்தீங்கன்னா சம்பங்கி பச்சளை வெள்ளை சாமந்தி அரளி இதுதான் பேட்டர்ன். இது ரொம்ப பிடிச்ச பேட்டர்னா நான் கொடுத்து பண்ணது. தாளம்பூ மனோரஞ்சிதம் செண்பகம் மல்லி பாரிஜாதம் இந்த கடம்ப பூக்கள். இந்த கலச அம்பாளுக்கு இங்க பாத்தீங்கன்னா செண்பகம் அதே மாதிரி நோம்பு சாறு இது வந்து பாரிஜாதம் மனோரஞ்சிதம் வச்சிருக்கேன். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாலை. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கொடிசம்பங்கி. இந்த வருஷம் வரலட்சுமி எனக்கு கிடைக்காத போனா கொடிசம்பங்கி மகிழம்பூவும் சேமண்ணா வந்து வெரி சர்ப்ரைஸ்ல எடுத்துட்டு வந்தாங்க.
உதிரியா எடுத்துட்டு வந்து அதை வந்து நான் கோர்த்து அம்பாளுக்கு அழகா போட்டிருந்தேன். பூ போட்டனால உங்களுக்கு மறைஞ்சிருச்சு. ரொம்ப செண்பக பூக்கு நிகரா வாசனை இருக்கக்கூடிய ஒரு பூ, மல்லிப்பூ மாலை, பஞ்சுத்திரி மாலை போட்டு அம்பாளுக்கு வில்வம், அரிகம்பு, துளசி, பூ, வெந்தாமரை எல்லாத்தையும் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நெய்வேத்தியம் வந்து அந்த அஷ்டோத்திரத்துல சொல்ற மாதிரி தயிரும் தேனும் கலந்த ஒரு நெய்வேத்தியம், பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மெதுவடை, சுண்டல். இது மூணும் நம்ம வீட்டுல பண்ணது. இது வந்து நம்ம நெய்பர் வீட்டுல வந்து அம்பாளுக்குன்னு பண்ணி கொடுத்தது. இங்க வந்து சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, பாயாசம், மறுபடியும் சுண்டல் இதெல்லாம் இருக்கு. இங்க தட்டுகள்லாம் பார்த்தோம்னா இங்க வந்து சேயம்மண்ணா வீட்டுல வச்சு கொடுத்த தாம்பூலம் அம்பாளுக்கு. இங்க வந்து கேஷ், அப்புறம் இங்க வெள்ளி ஜாமான் செதறி இருக்க மாதிரி இருக்கு. இதுலதான் வந்து புஷ்பம் பூஜைக்கு வச்சிருந்தேன். அதுவும் இந்த பூஜை பண்ண நோட்டு. வெத்தலை பாக்கு வரவங்களுக்கு தர, அச்சத அரிசி அம்பாளுக்கும் பூஜை பண்ண, வரவங்கள்ட்ட காலில் இருந்த ஆசீர்வாதம் வந்த வளையல். அங்க பாத்தீங்கன்னா அந்த மங்கள பொருட்கள்ன்ற மாதிரி வாழைப்பழ சீப்பு எல்லாம் வச்சு வளையல், தேங்காய் எல்லாம், அப்புறம் வந்து தேங்காய் 3 தேங்காய், அப்புறம் பழத்தட்டு எல்லாரும் வாங்கிட்டு அந்த பழத்தட்டு. இது பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு மெஹந்தி, பொட்டு, குங்குமம் அதெல்லாம் அம்பாளுக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து வஸ்திரம். இந்த வஸ்திரம் வந்து நவராத்திரியில கலசத்துக்கு கட்டுறதுக்கான வஸ்திரம். இதுதான் வரலட்சுமின்னு நம்ம நவராத்திரி அம்பாளுக்கு கொடுக்குற மாதிரி. விக்னேஸ்வர பூஜை, குலதெய்வ பூஜை, அம்பாள் பூஜை நல்லா சூப்பரா நடந்துருச்சு. தாம்பூலமும் எல்லாரும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இங்க இருந்து தானம் பூவும் நான் வச்சிருக்கேன். சூப்பரா நடந்திருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் நைட் ஆரத்தி எடுக்கிற வீடியோ நான் முடிஞ்சா எடுக்கிறேன். நாளைக்கு காலைல புனர் பூஜை வீடியோல பார்க்கலாம். லட்சுமி நோம்புக்கு என் ஃப்ரெண்ட் துரு வந்திருக்கான். துரு லைஃப் ஸ்டைல் தமிழ். ஆனா வீடியோ போறது கிடையாது அந்த பைபிள்ல. அவன் வந்திருக்கான் பூஜைக்காக. இதுவா வந்திருக்கான். ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆಯುವ ಪುತ್ಥಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. இதுதான் தோணுது. 2025 வரலட்சுமி விரதம் சூப்பரா, ரொம்ப ரொம்ப சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. அம்பாளோட அழகை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது, புடவை கட்டு இவ்வளோ அழகாக இருக்குது, கால் அவ்வளோ அழகாக இருக்குது, உருவம் அழகாக இருக்குது, முகம் அழகாக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ பக்தியாக அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அம்பாளுக்கு வந்து ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சிட்டு கலசம் அம்பாளுக்கு எல்லாம் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில் வந்து புனர் பூஜையும் பண்ணணும். அந்த வீடியோ நான் முடிஞ்சால் வந்து இந்த கிளிப்பிங்கில் வந்து ஆட் பண்ணுறேன். அம்பாள் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு எனக்கே தோணுது. இந்த புடவை கட்டும், அந்த ஹஸ்தபாதமும் வச்சிருக்க ஸ்டைலும், அம்பாளோட திருமுகமும், தாழம்பூ, மனோரஞ்சிதம், மாலைன்னு கலசமும் இருங்க அவ்வளோ தட்டும். பார்த்திங்கன்னா வந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாம்பூலம், வளையல், வெத்தலை பாக்கு, அவ்வளோவும் தேங்காய் எல்லாம் வச்சு அப்படியே மங்களகரமாக சூப்பராக அந்த வரலட்சுமி நோன்பு நிறைவாயிருக்கு. நம்ம நாளைக்கு புனர் பூஜை வீடியோ நான் முடிஞ்சால் அதில் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி போஸ்ட் பண்ணேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அம்பாளுக்கு புனர் பூஜை பண்ண போறேன். இப்பதான் விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு இப்ப என்ன சொல்ல போறேன்னா, போன வருஷம் சொன்ன மாதிரியே வரலட்சுமி நோம்போட கதையத்தான் நான் சொல்ல போறேன். 3 வகையான கதைகள் வந்து சொல்றாங்க. அதுல முதல் கதை என்னன்னா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து வரலட்சுமி நோம்பு உருவான கதைன்னு சொல்றாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் சதுரங்கம் விளையாடுற ஒரு போட்டி ஒன்று கைலாசத்துல நடக்குது. அதுக்கு வந்து ஒரு தேவதையை விட்டு வந்து ஸ்கோர் வந்து போட சொல்றாங்க. இவங்க எவ்வளோ இவங்க எவ்வளோன்னு. அவங்க வந்து சிவபெருமான், பார்வதி ஜெயிச்சாலும் சிவபெருமானுக்கு வந்து பாயிண்ட் போட்டு அவங்க தான் ஜெயிச்சதா வந்து சொல்றதுனால பார்வதி வந்து சாபம் விட்டுறாங்க. நீ வந்து துஷ்டியா போய் வந்து பிறப்ப பூலோகத்துலன்னு. அதனால வந்து பார்வதி காலில் விழுந்து அந்த தேவதையும் வந்து கதறாங்க, எனக்கு இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தை சொல்லுங்கன்னு. அப்ப சிவனும் பார்வதியும் சேர்ந்து சொல்றாங்க, இந்த வரலட்சுமி நோம்ப நீ இப்படி இப்படி பண்ண, உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு.
அதனால வந்து அவங்க வந்து குளத்தாங்கரையில பண்ணி அவங்க சாப விமோசனம் பெற்றாங்க. இது ஒரு கதை. இன்னொரு கதை பாத்தீங்கன்னா வந்து சந்திரிகான்ற ஒரு ராணி. இவங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு 7 ஆண் மகன் ஒரு பெண் மகளும் இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு வந்து கோவமே பட மாட்டாங்க. கோவம்னாலே அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எதுமா வரலட்சுமி நோம்பதுமா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலைப்பாக்க தாம்பூலம்னு சொல்லுவோம், அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மகாலட்சுமி வந்து அவ்வளோ அவங்க பூஜையும் பண்ற ஒருத்தவங்க தான். அதனால வந்து மகாலட்சுமி வந்து ஒரு வயதானவங்க தோற்றத்துல அவங்க வீட்டுக்கு போய் அவங்க சொல்றாங்க, வரலட்சுமி நோம்பதுமா வந்து அம்பாலை நீ பூஜை பண்ணாம இப்படி நீ சாப்பிட்டுட்டு இப்படி தாம்பூலம் மென்னுட்டு இருக்கிய அப்படின்னு கோவமே வாழ்க்கையில படாதவங்களுக்கு கூட கோவம் வந்து மகாலட்சுமி பலாருன்னு அரைஞ்சு அந்த அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே அழுதுகிட்டே அந்த மகாலட்சுமியை பார்த்து அவங்களோட ஒரே மகள் ஷியாமா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டு நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை ஏன்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து மகாலட்சுமி வரலட்சுமி நோம்பு இப்பெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொன்ன உடனே ஷியாமாவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவ மாமியார் வீட்டுல போய் அதை பண்ணி அவங்க லட்சாதிபதி கோடீஸ்வரங்களா அவங்க ஆகுறாங்க. ஆனா இங்க வந்து மகாலட்சுமி அவமதிச்சனால இங்க வந்து சந்திரிகா வீட்டுல எல்லாருமே வந்து கோட்டை இழந்து பணத்தை இழந்து நாட்டை இழந்து தெருவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வந்து ஷியாமாக்கு தெரிஞ்சு ஷியாமாவுமே வந்து அங்க இருக்கிற புகுந்த வீட்டுக்கு தெரியாம இங்க வந்து பணம் எல்லாமே அனுப்புறாங்க. ஆனா வந்து இங்க வர பணம் மூட்டை ஒண்ணு அமிச்சு அதை திறந்தா இங்க ராஜாவும் ராணியும் திறந்தா அது கறிக்கட்டையா இருக்கு. அப்ப வந்து சந்திரிகா யோசிக்கும் போது வந்து ஷியாமா யோசிக்கும் போது மகாலட்சுமியை இப்படி அவமதிச்சனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து இப்பெல்லாம் நீங்க நோன்பு பண்ணுங்கன்னு அப்புறம் அவங்க வந்து இவ்வளோ எப்பயும் போல வந்து அந்த நாட்டுக்கு வந்து ராஜா வந்து ஒரு படையை திரட்டி நாட்டை வென்றதா ஒரு கதை சொல்றாங்க. இன்னொரு கதை வந்து வரலட்சுமி நோம்பு பண்ற எல்லாருக்குமே சொல்றது வந்து சாருமதி அப்படின்ற ஒரு பெண்ணோட கதை. அந்த ஸ்ரீ வரலட்சுமின்னு எம்எஸ் அம்மாவோட பாட்டுல கூட சாருமதி அப்படின்னு இந்த ஒரு லைன் வரும். சாருமதியோட கதை என்னன்னா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வீட்டுல பிறந்து ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போற இடம் ரொம்ப ஏழ்மையா இருக்கு. அப்படியே அவங்க வந்து யாருக்குமே எந்த குறையும் வைக்காம மாமனார் மாமியாரை பாத்துக்கிறது வீட்டுக்கார பாத்துக்கிறேன்னு ரொம்ப அன்பா இருக்காங்க. அதனால வந்து மகாலட்சுமி அம்பாள் வந்து அவங்க கனவுல தோன்றி இந்த நாள்ல நீ இப்படி பூஜை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சு மகாலட்சுமி அருளால இவ்வளவும் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கதைகளும் இருக்கு. இன்னைக்கு புனர் பூஜை பண்றதுனால வந்து அம்பாள் கலசத்துக்கு மட்டும்தான் பூசாத்தி புது பூசாத்தி இல்ல, மிச்சம் எந்த பூவுமே மாத்தல. இன்னைக்கு பிரசாதமும் இப்ப நான் காட்டுறேன். பூஜை முடிஞ்சு அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், 108 போற்றி லக்ஷ்மி, அதே மாதிரி அம்பாள் பார்வதியோட போற்றி, அந்த மாதிரி அதே மாதிரி வந்து ஸ்ரீ வரலட்சுமி பாட்டு, பாக்யாத லட்சுமி பாரம்மா, அதே மாதிரி வந்து ஸ்ரீராப்தி கன்னியப்பூர் எம்எஸ் அம்மாவோட பாட்டுகள் எல்லாம் அம்பாளுக்கு போட்டு சூப்பரா வந்து புனர் பூஜை வந்து பண்ணியாச்சு. இப்பதான் கற்பூர ஆரத்தி ஆச்சு. இன்னும் ஆரத்தி இனிமே எடுக்க போறேன். இன்னைக்கு காலையில நெய்வேத்தியம் வந்து ஸ்ரீரங்கத்தோட ஃபேமஸ் அக்காரவடசல் தான் இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன். நமக்கு படம் வந்து அந்த அக்காரவடசல் ஃபேமஸ்ன்னு எனக்கெல்லாம் தெரியும், இருக்குமா இருக்கு எனக்கெல்லாம் அப்பதான் தெரியும். நெக்ஸ்ட் ஆரத்தி எடுக்கிற கிளிப்பிங்கோட இந்த வீடியோ வந்து ஆரத்தி எடுத்து அம்பாவை வந்து அரசி பாடல இறக்குறதோட இந்த வீடியோ வந்து நிறைவாக போகுது. ஸோ இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு சூப்பரா போச்சு நம்ம வீட்டுல. அடுத்து நம்ம ஆரத்தியும் அம்பாலை வந்து அரிசி கலையத்துக்குள்ள கலச அம்பாலை மட்டும் இறக்குறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதையும் தொடர்ந்து பாருங்க. ಸಂಖ್ಯೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುಗುತ್ತ ಬಾರೆ ಕುಂಕುಮಾರ್ಕಿತ ಪಂಕಜ ಲೋಚನೆ ವೆಂಕಟರಮಣನ ಬಿಂಕದ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ
च